Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of tradeachievers. So in the video we will talk about Nifty and Bank Nifty review and preview. So so market Nifty 24,837 market close. Nifty it has entered back into the sideways market. Market இந்த range bound market இப்போ திருப்பியும் அதே ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்குள்ள நிஃப்டி வந்துடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இடம் தான் ரேஞ்சாக இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சு, போன வாட்டி நமக்கு இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்தது. அண்ட் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியாமல் திருப்பியும் என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் இந்த சப்போர்ட் லெவலை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் ஹேஸ் broken தி sideways level. So sideways level break ஆயிட்டு இது இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தது. முதல்ல இந்த இடத்துல சப்போர்ட் ஆக்ட் பண்ணுச்சு. இப்போ அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு திருப்பி எங்கே வருதுன்னா மறுபடியும் 24,400 will be our next line of next support 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ அடுத்த லெவல் அடுத்த சப்போர்ட் லெவலை நோக்கி தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கும். So most probably we can expect market to come back to 24,400. இன்னொரு 400 பாயிண்ட் கீழே வரதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் டவுன் ட்ரெண்டானா கிடையாது, ட்ரெண்டு டவுன் இல்லை, ஜஸ்ட் பிட் ஆஃப் அ கரெக்ஷன், அவ்வளோதான். கரெக்ஷன் எங்கே வந்துச்சுன்னா மறுபடியும் என்னென்னா அந்த பையிங் ஃபோர்ஸ் வேணும். சரி, இந்த அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே ஒரு மார்க்கெட் அக்யூமுலேட் பண்ணுறாங்க. இதுதான் அக்யூமுலேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு இடத்துல அக்யூமுலேஷன் ஸ்டாப் லாஸ் செட்டிங்கும் நடக்கும், அதையும் நம்ம உஷாராக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனோடனே எல்லாரையும் பை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும், திருப்பி அதனால தான் என்ன பண்ணுறதுனா, நார்மலாகவே நம்ம பாக்ஸ் பிரேக் அவுட்டில் ஸ்ட்ராட்டஜி படி ட்ரேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்டாப் லாஸ் எல்லாமே பாக்ஸுக்கு கீழே லெவல்ஸில் வச்சுட்டு தான் ப்ராப்பராக எஸ்எல் யூஸ் பண்ணுமே தவிர, நடுவில் எங்கெங்கெல்லாம் வச்சிங்கன்னா என்ன ஆகிடும், ஸ்டாப்ஸ் ஹிட் ஆகிடும். ஸோ அதனால தான் ப்ராப்பராக ட்ரேட் பண்ணும்போது we have to have a proper strategy. ஸோ இப்போ பாக்ஸ்குள்ளே தான் வருது, மறுபடியும் சைட்வேஸ் இது லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 24,400 வந்துட்டு இங்கேருந்து திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இங்கேருந்து திரும்பிச்சுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 26Kன்றது மார்க்கெட் போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் 1 hour சார்ட் எடுத்திங்கன்னா 1 hourல இது கிட்டத்தட்ட ஒரு சேனல் டைப்பில் போயிட்டுருக்கு. நீங்கள் இன்னும் 1 hourல கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 1 hourல என்ன ஆகிட்டு இருக்குன்னா, இந்த இடம் ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இந்த 24,000 அரௌண்ட் 1 hourோட சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 24,700 கிட்ட 1 hourோட சப்போர்ட் லெவல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா இல்லை இப்படியும் ட்ராவல் ஆகலாம். இது இங்கே இன்னும் மார்க்கெட்டில் மொமெண்டமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரேஞ்சு இந்த சேனல் 1 hourோட சேனலுக்குள்ளேயே ட்ராவல் ஆகி திருப்பி டெய்லி ஒரு 24,400 ஹிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு நிஃப்டிக்கான நிலவரம். நாட் மச் ஆஃப் அ பிக் மொமெண்டம், ஒரு பெரிய மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகி ஒன்று அப் ட்ரெண்டும் போகல, டவுன் ட்ரெண்டும் போகாமல் ரொம்ப சைட்வேஸில் தான் இருக்குது. ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு அக்யூமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் போயிட்டு இருக்கனால இட் மீன்ஸ் சம்திங் பிகர் இஸ் கோயிங் டு கம். நல்ல ஒரு பெரிய மொமெண்டம் வரப்போகுதுன்றது தான் நம்ம புரிஞ்சிக்க முடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த மொமெண்டம் முடியும் போது எந்த பக்கம் போகுதுன்றதை நம்ம பிரேக் அவுட் ஆகும்போது பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ட்ரேட் பண்ணுறீங்கன்னா திஸ் இஸ் டைம் ஃபார் ஆப்ஷன் செல்லிங். ஆப்ஷன் செல்லிங்கில் இருக்கவங்களுக்கு ப்ரீமியம்ஸ் கரையும், அந்த டைமில் ப்ராஃபிட் பண்ணிட்டு வரலாம். ஒன்ஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிட்ட பிறகு ஆப்ஷன் பையிங்கில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இட் வில் பி பெட்டர். ஆல்ரைட், ஸோ தட் இஸ் ஃபார் நிஃப்டி. நம்ம நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் அனலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்பராக மார்க்கெட்டை எப்படி சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணணும், டெக்னிக்கலாக எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, we at tradeachievers we teach people எப்படி ஒரு மார்க்கெட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு டெக்னிக்கல் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் எங்கே போகுன்றதை ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை ஜாயின் பண்ணி கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் என் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ நமக்கு பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூர் 4 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ எவ்ரி மண்டே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போது ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்னால சென்னை மட்டும் க்ளோஸில் இருக்குது. இன்கேஸ் சென்னைக்கு வரணும்னு நினச்சவங்க நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸில் ஆப்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ஆன்லைனும் கிளாஸஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் டேரெக்டாக வர முடியலனாலும் இப்போ நம்மளோட அப்ராட் கிளைண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கத்தாரில் இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், மலேசியா இருக்கட்டும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருந்தீங்கனாலும் நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணிக்கலாம். பிரான்ச்சுக்கு வர முடிஞ்சவங்களும் பிரான்ச்சுக்கு வரலாம். பெங்களூரில் மட்டும் எவ்ரி ஃப்ரைடே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு பேசிக் ஃபண்டமெண்டல்லேருந்து ஃபுல் ஆஃப் டெக்னிக்கல்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருவாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணாலும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், they'll give you all the details. ஃபைன். ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம்.
இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 56,528 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி இஸ் ட்ரேடிங் இன்சைட் எ சேனல். ஸோ இது பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல டெய்லி சார்ட்டில் ஒரு சேனலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ். ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே நமக்கு சப்போர்ட்ஸ் ஆக்ட் பண்ணும். இந்த இடம் எல்லாமே நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிகிட்டே வரும். இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, நவ் திஸ் இஸ் யோர் சப்போர்ட் லெவல். ப்ரீவியஸ் லெவல் இப்போ சேனலோட சப்போர்ட் லெவல்லையும் இருக்குது. ஸோ மார்க்கெட் இந்த 56,000 வந்து இட் வில் பி அ ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட். ஸோ இது வந்து கொஞ்சம் மேஜர் சப்போர்ட் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த மேஜர் சப்போர்ட் லெவல் 56,000 வில் பி அவர் மேஜர் சப்போர்ட். ஸோ இந்த லெவலில் மார்க்கெட் மேலே நிற்கிற வரைக்கும் we can expect market to go back to அந்த 58,000 58,500 பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் ஹை. பட் என்னன்றது நம்ம பொறுத்து பார்க்கலாம். இது இல்லாமல் நீங்கள் 1 hour சார்ட்டில் எடுத்தீங்கனாலும், இப்போ நீங்கள் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் 1 hour சார்ட். ஸோ நமக்கு வந்து டெய்லியில் சேனலில் போய்ட்டுருக்கு, ப்ளஸ் 1 ஹவர்லேயும் என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெய்லியில் ஒரு சேனல் ப்ளஸ் 1 ஹவர்லேயும் நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கு, டிசெண்டிங் சேனலில் தான் போயிட்டுருக்கு. தெரியுதா? ஸோ மறுபடியும் இதுதான் டிசைடிங் ஃபேக்டர். ஸோ நான் தான் சொன்ன மாதிரி இந்த 56,000 வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். ஸோ இந்த சேனலோட பாட்டம் இப்போ மறுபடியும் தெரியுதுங்களா, இது 1 ஹவரோட சேனல் பாட்டம் வந்து 56. திருப்பி இங்கேருந்து நார்மலாகவே டிசைடிங் சேனல்ன்றது எங்கே உடைக்கும்னா பிரேக் அவுட்டு மேலே தான் உடைக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு மேலே உடச்சிருச்சுன்னா, இப்போது நமக்கு இந்த டெய்லி சார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வந்து நார்மலாக மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ன்னு நம்ம சொல்லி கொடுக்குறது. என்னென்னா ஒரு டைம் ஃப்ரேமில் ஒன்று நடக்கும், இன்னொரு டைம் ஃப்ரேமில் வேறு நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் இது ரெண்டுமே ஒரு இடத்துல கன்ஜங்ஷன் ஆகி ஃபைனலாக ஹையர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்டை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ டெய்லியில் என்ன பார்த்தோன்னா, நமக்கு இப்படி போயிட்டுருக்கு சேனல். 1 ஹவரில் என்ன ஆகிட்டு இருக்கு, இதுக்குள்ளே இப்படி போயிட்டுருக்கு. ஸோ முடிச்சுட்டு இந்த சேனலோட பாட்டம் அடிக்கிறதுக்கும் இந்த 1 ஹவர் சேனலில் பிரேக் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி 56,000 வில் பி அவர் டிசைடிங் ஃபேக்டர். அது ஹிட் ஆகிட்டு மார்க்கெட்டை இந்த சேனலில் பிரேக் ஆச்சுன்னா நம்ம டெய்லி சேனலோட டாப் பார்த்தோம் பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? ஸோ டெய்லி சேனலோட பாட்டமில் இருக்கும். 1 ஹவர் சேனலும் இந்த பாட்டம் எடுத்துகிட்டு பிரேக் ஆச்சுன்னா மறுபடியும் டெய்லியோட ஹை 58,000 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது வரக்கூடிய நாட்களில் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் ஃபார் டெக்னிக்கல்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுன்றது புரிய வைக்கிறதுக்காக தவிர திஸ் இஸ் நாட் ஃபார் கால்ஸ். ஸோ இதை கால்ஸாக நினச்சி பிளைண்டாக ட்ரேட் பண்ணாதீங்க. டேக் அ இன்ஃபார்ம் டெசிஷன். உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. ஆல்ரைட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.